ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 16 டிசம்பர் 2025 எஸ்டர்டே நடந்த ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட ஜிகே அண்ட் சயின்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. இப்பதான் மேம் நான் ரயில்வே படிக்கிறேன், எஸ்எஸ்சிக்கு இப்பதான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி, என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலக்ஷன் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான செலக்ஷன் பேட்ச், டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஒவ்வொரு பேட்ச்லயுமே ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ், வீக்லி பிளான் எல்லாமே கையில கொடுத்துருவோம். வாரம் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். இந்த கோர்ஸ்ல எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், இல்ல எம்டிஎஸ்க்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே டெஸ்ட் பேட்சும் அவைலபிளா இருக்கு. டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், இன்னைக்கு ஈவினிங் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ண போறோம். சப்போஸ் நீங்க ஜிடி அப்ளை பண்ணிருக்கீங்க, எனக்கு டெஸ்ட் எடுத்து நான் அனலைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்லயும் ஈவினிங் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் ஹாஸ் இந்தியாஸ் 58th டைகர் ரிசர்வ் பீன் எஸ்டாப்ளிஷ்டு? இந்தியாவின் 58வது புலிகள் காப்பகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா மாதவ் டைகர் ரிசர்வ். சோ இது எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. இந்தியாவோட 58வது டைகர் ரிசர்வ் வந்து மத்திய பிரதேசத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த டைகர் ரிசர்வோட நேம் வந்து மாதவ் டைகர் ரிசர்வ். Who holds the presidency of the G20 summit at present? தற்போது G20 உச்சி மாநாட்டின் தலைமை பொறுப்பை யார் வகிக்கிறார்கள்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்த கொஸ்டின். அண்டர் த நியூ டாக்ஸ் regime, a resident individual will have no income tax levied on an annual income up to dash. ஓகே, annual income எவ்வளோ வரைக்கும் இருந்துச்சுன்னா டாக்ஸ் வந்து கிடையாது. இப்போ நியூ ரூல் படி புதிய வரி விதிப்பின் கீழ் ஒரு குடியிருப்பாளர் தனிநபர் பிரிவு 87A. ஓகே, இதன் கீழே பாத்தீங்கன்னா எவ்வளவு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு இது பண்ணோம் அப்படின்னா டாக்ஸ், வருமான வரி வந்து கிடையாது அப்படின்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்துச்சுன்னா நாம வந்து என்ன பண்ண வேண்டாம், டாக்ஸ் வந்து பே பண்ண வேண்டாம். அடுத்த கொஸ்டின். which part is copper T inserted? ஓகே, காப்பர் டீங்கிறது என்னது, ஒரு கருத்தடை சாதனம். ஓகே, இது எங்க இன்சர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூட்ரஸ். ஓகேவா, சோ யூட்ரஸ் த வார்ம்ல. ஓகே, சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காப்பர் டீங்கிறது ஒரு கருத்தடை சாதனம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சேர் த 10th கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் ஆஃப் நிதி ஆயோக். சோ இந்த 10th கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் ஆஃப் நிதி ஆயோக் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எங்க அப்படின்னா டெல்லியில நடந்திருக்கு. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல உள்ளது ரிப்பீட் ஆயிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நிதி ஆயோக்கின் 10வது நிர்வாக குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். நிதி ஆயோக்கோட 10வது நிர்வாக குழு கூட்டம் எங்க நடந்துச்சு அப்படின்னா டெல்லியில நடந்திருக்கு. அதுக்கு தலைமை தாங்கினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர். ஓகே, எலக்ட்ரான் வாஸ் டிஸ்கவர்ட் பை. எலக்ட்ரான் டேஸால் கண்டுபிடிக்கப்பட்டது யாரு அப்படின்னா ஜே தாம்சன் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஜெய்மெக்ஸ் என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கடல்சார் பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கடல்சார் பயிற்சி தான் எது, இந்த ஜெய்மெக்ஸ். இது எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெய்மெக்ஸ் 2025ங்கிறது ஜப்பான் அண்ட் இந்தியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய நாவல் எக்ஸசைஸ். இது எங்க நடந்திருக்கு? ஓகே, ஜெய்மெக்ஸ் 25 was the Japan India maritime exercise held in October 2025 involving the Indian Navy's INS Sagyatri and JMSTF ship near Japan. So எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல நடந்திருக்கு. ஓகே, if the velocity of a body is doubled, its kinetic energy. ஒரு பொருளின் திசைவேகம் ரெட்டிப்பாக்கப்பட்டால் அதன் இயக்க ஆற்றல் என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. சோ இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா என்னது, half into m into v square. ஓகே, இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த v வந்து டபுள் பண்றோம். ஓகே, v டபுள் பண்ணா v க்கு பதிலா என்ன போடணும், 2v போடணும். அப்ப இங்க 2v போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது half into m into 2v the whole square னு போடலாம். அப்ப இதை எப்படி எழுதலாம், half into m into 4v square னு எழுதலாம். இந்த 4 பொதுவா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4 எங்க வெளியில வச்சுக்கோங்க.
வெளியில வச்சுட்டு எழுதும்போது 4 into 1/2 half mv ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்ப எத்தனை டைம்ஸ் வருது? 4 டைம்ஸ் வருது. அப்ப அதோட வெலாசிட்டி ரெப்டிப்பாச்சு அப்படின்னா இயக்க ஆற்றல் எத்தனை மடங்கா மாறும்? 4 மடங்காக மாறும். ஓகே, புரியுதா? சோ நார்மலா நமக்கு இயக்க ஆற்றல்னா என்னன்னு தெரியும்? half into mv ஸ்கொயர்னு தெரியும். இப்ப அந்த v வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா திசை வேகத்தை வந்து டபுள் ஆக்குறீங்க. அதை டபுள் ஆக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 4 into கைனடிக் எனர்ஜின்னு கிடைக்குது. 4 into half mv ஸ்கொயர்னு கிடைக்கி. அப்போ திசைவேகம் ரெட்டிப்பாக்கப்பட்டால் அதன் இயக்க ஆற்றல் வந்து 4 மடங்காக மாறும். அதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2025 Laureus World Sports Person of the Year with a Disability Award was won by Dash. ஓகே, சோ யாரு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா சைனீஸ் பாரா ஸ்விம்மர் யுவான் ஜியாங். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். 2025ஆம் ஆண்டின் மாற்றுத்திறனாளிகளுக்கான லாரியஸ் உலக விளையாட்டு வீரர் விருதை வென்ற சீன பாரா நீச்சல் வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யுவான் ஜியாங். ஓகே, யுவான் ஜியாங். Which of the following lacks membrane? பின்வருவனற்றுள் எது சவ்வு இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. சோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எதுக்கு சவ்வு இருக்காது, செல் சவ்வு இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரஸுக்கு. பிளான்ட் செல் சொல்லியிருக்காங்க, ஃபங்கி சொல்லியிருக்காங்க, அனிமல் செல் சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சவ்வு இல்லாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரஸ். டியூரிங் இந்தியாஸ் ஆபரேஷன் பிரம்மா. சோ இது அடிக்கடி எக்ஸாம்ல இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. ஆபரேஷன் பிரம்மாங்கிறது என்னது? சோ மியான்மரோட அந்த நிலநடுக்கத்துக்கு இந்தியா வந்து மனிதாபிமான வகையில ஹெல்ப் பண்றதுக்காக இது பண்ணதுதான் என்னது? கொண்டு வரப்பட்ட அந்த இதுதான் என்னது? நிவாரண அந்த திட்டம் தான் என்னது? ஆபரேஷன் பிரம்மா. சோ எதுக்கு? எர்த்குவாக் ரிலீஃப் இன் மியான்மர். செவரல் இந்தியன் நேவி ஷிப்ஸ் பார்ட்டிசிபேட்டட். சோ இந்த டைம் எக்ஸாம்ல கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பிரம்மானா என்ன அப்படின்னு உங்களுக்கு கேட்கல எஸ்டர்டே நடந்த எக்ஸாம்ல. சோ எந்த ஷிப் எல்லாம் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு, இதுதான் கொஸ்டின். உங்களுக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் சாட்புரா, ஐஎன்எஸ் சாவித்ரி, ஐஎன்எஸ் கர்முக், இது மூணுமே இருந்துட்டு ஆப்ஷன் டில ஆல் ஆஃப் தி அபோன்னு கொடுத்திருந்தா நீங்க ஆல் ஆஃப் தி அபோ வந்து சூஸ் பண்ணிருக்கணும். இல்ல ஏதாவது ஒரு ஷிப் மட்டுமே உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்திருக்கலாம். மியான்மரோட அந்த இதுக்காக, ஓகே, அந்த நிலநடுக்க இதுக்காக, பூகம்ப நிவாரணத்துக்காக ஆபரேஷன் பிரம்மா வந்து கொண்டு வந்தோம். அதுல என்னென்ன ஷிப் எல்லாம் இது பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அப்படின்னா ஐஎன்எஸ் சாட்புரா, ஐஎன்எஸ் சாவித்ரி, ஐஎன்எஸ் கர்முக். ஓகே, லேண்டிங் கிராஃப்ட் யூட்டிலிட்டி ஷிப் LCU-52 டெலிவரிங் வைட்டல் ஹியூமனிடேரியன் எய்ட் லைக் ஃபுட், வாட்டர், மெடிசின்ஸ், இது எல்லாமே எடுத்துட்டு போறதுக்கு இந்த ஷிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த ஷிப்போட நேம் தான் எஸ்டர்டே வந்து கேட்டிருந்தாங்க. சோ ஆபரேஷன் பிரம்மானா என்னங்கிறத இதுக்கு முன்னாடி உள்ள ஷிப்ல கேட்டுட்டு இருந்தாங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் பிரம்மால என்னென்ன ஷிப் எல்லாம் வந்து இது பண்ணிச்சு. ஓகே, அதான் கொஸ்டின். மியான்மரில் ஏற்பட்ட பூகம்ப நிவாரணத்திற்காக இந்தியா மார்ச் 2025 மேற்கொண்ட ஆபரேஷன் தான் என்ன அப்படின்னா ஆபரேஷன் பிரம்மா. ஓகே, இதுல கடற்படை கப்பல்கள் என்னென்ன பங்கேற்று இருக்கு அப்படின்னா ஐஎன்எஸ் சத்புரா, ஐஎன்எஸ் சாவித்ரி, ஐஎன்எஸ் கர்முக். ஓகே, சோ எதுக்காக? உணவு, தண்ணீர், அந்த ஃபுட்டு, மருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறதுக்கு. when sodium and chlorine react then the energy. ஓகே, சோடியமும் குளோரினும் வினைபுரியும் போது நமக்கு என்ன பிணைப்பு உருவாகும்? Na+Cl- வந்து உருவாகும். ஓகே, அப்ப இந்த Na+ அயனி Cl- அயனிகள் வந்து உருவாகும். அப்ப இதுல ஏற்படக்கூடிய அந்த பிணைப்பு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயனி பிணைப்பு வந்து உருவாகும். சோடியமும் குளோரினும் வினைபுரியும் போது ஆற்றல் வந்து என்னவாகுது? இஸ் ரிலீஸ்டு அண்ட் அயானிக் பாண்ட். ஓகே, அந்த அதுல வெளிப்படக்கூடிய ஆற்றல் வந்து எந்த பிணைப்பை உருவாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அயனி பிணைப்பை வந்து உருவாக்குது. வாட் இஸ் த தீம் ஆஃப் மலேரியா டே 2025? ஆக்சுவலா உங்களுக்கு எஸ்டர்டே வந்து மலேரியா டே எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தீமும் சேர்த்து படிச்சுக்கோங்க, அடுத்த ஷிஃப்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மலேரியா டே 2025 ஓட தீம் என்ன அப்படின்னா மலேரியா எண்ட்ஸ் வித் அஸ், ரீஇன்வெஸ்ட், ரீஇமேஜின், ரீஇஜினேட். ஓகே, 2025ஆம் ஆண்டு மலேரியா தினத்தின் கருப்பொருள் என்ன என்ன அப்படின்னா மலேரியா நம்முடன் முடிகிறது, மீண்டும் முதலீடு செய்யுங்கள், மீண்டும் கற்பனை செய்யுங்கள், மீண்டும் கிளர்த்தெழுங்கள். சோ மலேரியா டே பாத்தீங்க அப்படின்னா April 25. ஓகே, அடுத்த கொஸ்டின். which of the following is the most reactive metal? சோ இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடா கேக்குறாங்க, ஆப்ஷன் மட்டும் தான் மாறுது. ஓகே, பின் வருவனவற்றுள் எது மிகவும் வினைத்திறன் கொண்ட உலோகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ வெள்ளி, அலுமினியம், இரும்பு, பொட்டாசியம் கொடுத்திருக்காங்க. இதுல அதிக வினைத்திறன் கொண்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் தான் அதிக வினைத்திறன் கொண்டது. பொட்டாசியத்தோட குறியீடு பாத்தீங்கன்னா K, இரும்போட குறியீடு பாத்தீங்கன்னா Fe, அலுமினியம் வந்து Al, வெள்ளியோடது பாத்தீங்க அப்படின்னா Ag, கோல்டோடது பாத்தீங்கன்னா Auன்னு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின். இன் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ரிலீஸ் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்.
primarily through the Central Pollution Control Board. அதாவது இந்த AQI இண்டெக்ஸ், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை இந்தியாவில் ரிலீஸ் பண்றது யாரு? இதுதான் கேட்ட கொஸ்டின். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். யாரு கூட சேர்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கூட சேர்ந்து. ஓகே, AQIனா என்னன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இந்தியாவில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் தான் என்ன பண்றாங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை வந்து என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க. யாரு கூட சேர்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம். ஓகே, இவங்களோட ரிப்போர்ட் படிதான் என்ன பண்றாங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. கொஸ்டின் என்னன்னா இந்தியாவில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றது யாரு? இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன்ல இருந்தது பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, அடுத்த கொஸ்டின். அக்வாட்டிக் அனிமல்ஸ் பிரைமரிலி யூஸ் டேஷ் டு ஸ்விம். ஸோ நீர்ல இருக்கக்கூடிய அனிமல் இருக்கு இல்லையா, அக்வாட்டிக் அனிமல்ஸ். ஸோ எது மூலமா அது வந்து ஸ்விம் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க, மசில், டிஷ்யூ. ஓகே, அடுத்து Chief of the Army Staff General Upendra Dwivedi recently inaugurated Agni Shodh. Okay, Agni Shodh Indian Army Research Cell at the எங்க வந்து இது inaugurate பண்ணிருக்காங்க. இந்த அக்னி ஷோத்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஆர்மி ரிசர்ச் செல்ல வந்து எங்க இனாகிரேட் பண்ணிருக்காங்கிறது தான் கொஸ்டின். எங்க அப்படின்னா IIT மெட்ராஸ்ல, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்ல. ராணுவ தலைமை தளபதி யாரு அப்படின்னா உபேந்திர திவேதி. இவர் வந்து எதை இனாகிரேட் பண்ணிருக்காருன்னா அக்னி சோத்தை வந்து IIT மெட்ராஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். இது வந்து ஒரு ரிசர்ச் செல். ஓகே, ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் பொட்டாசியம், மெக்னீசியம், ஜிங்க், அலுமினியம். இதோட வினைத்திறன் அடிப்படையில இதை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, அதிக வினைத்திறன் கொண்டதுல இருந்து குறைந்த வினைத்திறன் கொண்டது வரைக்கும் அரேஞ்ச் பண்ணணும். கொடுத்திருக்கிறதுலே அதிக வினைத்திறன் கொண்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம். அதுக்கு அடுத்து கொஞ்சம் கம்மியான வினைத்திறன் கொண்டது மெக்னீசியம். அதை விட கம்மியான வினைத்திறன் கொண்டது அலுமினியம். அலுமினியத்தை விட கம்மியான வினைத்திறன் கொண்டது என்னதுன்னா ஜிங்க். ஓகே, பொட்டாசியம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரியாக்டிவ் ஆல்கலி மெட்டல். மெக்னீசியம் வந்து லீஸ்ட் ரியாக்டிவ். எதை கம்பேர் பண்ணும்போது, பொட்டாசியத்தை கம்பேர் பண்ணும்போது. அலுமினியம் வந்து யாரை விட அதிகமான வினைத்திறன் கொண்டது, ஜிங்கை விட அதிக வினைத்திறன் கொண்டது. மெக்னீசியத்தை கம்பேர் பண்ணும்போது கம்மியான வினைத்திறன் கொண்டது. கொடுத்திருக்க இந்த 4 இதுலயே லீஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிங்க். ஓகே, அப்ப அதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம், அதுக்கப்புறம் ஜிங்க்னு இருக்கும். அடுத்த கொஸ்டின். Lokpal of India adopted the motto Empower Citizens, Expose Corruption. Okay, 2025ல பாத்தீங்கன்னா லோக்பால் ஆஃப் இந்தியா வந்து தன்னோட மோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்களோட மோட்டோ எப்படி இருந்துச்சுன்னா மா கிருதா கஸ்ஸ காசியஸ் விதனம். ஓகே, சோ இதுதான் பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்ல இருந்த மோட்டோவை இப்ப வந்து எப்படி மாத்திருக்காங்க, இங்கிலீஷ்ல மாத்திருக்காங்க. இப்ப 2025ல லோக்பாலோட மோட்டோ என்ன அப்படின்னா எம்பவர் சிட்டிசன்ஸ், எக்ஸ்போஸ் கரப்ஷன். ஓகே, இதுதான் 2025 பாதியில லோக்பாலோட மோட்டோ. இந்திய லோக்பால் அதன் குறிக்கோளை 2025ல என்னவா மாத்திருக்காங்கன்னா குடிமக்களுக்கு அதிகாரம் கொடுங்கள், ஊழலை அம்பலப்படுத்துங்கள். ஓகேவா, முன்னாடி பாத்தீங்கன்னா மா கிருதா காசியஸ் விதானம். இதுதான் பழைய மோட்டோ. இது சான்ஸ்கிரிட்ல இருந்துச்சு. ஓகே, இப்ப வந்து எப்படி மாத்திருக்காங்க, குடிமக்களுக்கு அதிகாரம் கொடுங்கள், ஊழலை அம்பலப்படுத்துங்கள். இதுதான் இப்போ உள்ள மோட்டோ. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஃபார் அன் ஆப்ஜெக்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட், ஒரு பொருள் இருக்கு, அது ஓய்வுல தான் இருக்கு. அண்ட் அக்ஸலரேட்டிங் யூனிஃபார்ம்லி டு த ஃபைனல் ஸ்பீட் ஆஃப் 60 மீட்டர் பெர் செகண்ட். அதுல ஒரு முடுக்கம் ஏற்படுது. அதுல வந்து நம்ம இனிஷியலா அது ரெஸ்ட்ல இருக்குன்னா அதோட ஸ்பீடு வந்து என்னவா இருக்கும், இனிஷியலா அதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல, ஸ்பீடே இல்ல, 0. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவு ஸ்பீடா மாத்துறோம், அதுக்கப்புறம் அதுல அக்ஸலரேஷன் முடுக்கம் ஏற்படுது எப்போ 60 மீட்டர் பெர் செகண்ட் கொடுக்கும்போது. அப்போ ஃபைனல் ஸ்பீட் எவ்வளவு, 60 மீட்டர் பெர் செகண்ட். எவ்வளவு டைம் கொடுக்கும், 5 மினிட்ஸ் கொடுக்கும். டைம் ஈக்குவல் டு 5 மினிட்ஸ். அப்ப ஏற்படக்கூடிய அந்த முடுக்கம் என்ன, இதுதான் கொஸ்டின். ஓகே, முடுக்கம் எவ்வளவு வரும்னா 0.2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் வரும். ஓகே, சோ இப்போ நமக்கு தெரியும் இயக்கத்திற்கான சமன்பாடு தெரியும். அதாவது இனிஷியல் திசைவேகமும் ஃபைனல் திசைவேகமும் கொடுத்திருக்கும் போது, இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்திருக்கும் போது நமக்கு என்ன தெரியும், v ஈக்குவல் டு u பிளஸ் 18 தெரியும். இப்போ நம்ம இனிஷியலா அது ரெஸ்ட்ல இருக்கும்போது அதுல ஏதாவது ஒரு ஸ்பீடு இருக்குமா, இருக்காது. திசைவேகம் இருக்குமா, இருக்காது. அப்ப u ஓட வேல்யூ 0ன்னு தெரியும். v ஓடது என்ன தெரியும், 60 மீட்டர் பெர் செகண்ட்னு தெரியும். அப்ப 60 ஈக்குவல் டு u ஓட வேல்யூ 0 பிளஸ் ஆக்ஸலரேஷன் வந்து தெரியாது, கண்டுபிடிக்கணும். a இன்டு டி. டி எவ்வளவு, 5 மினிட்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. சோ நாம வந்து என்னவா மாத்திக்கணும், செகண்ட்ஸா இதை வந்து மாத்திக்கணும். ஏன்னா நமக்கு டைமோட யூனிட் வந்து செகண்ட். பிசிக்ஸ்ல சம் சால்வ் பண்ணும்போது அதோட யூனிட் என்னவோ
அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். சப்போஸ் இந்த ஸ்பீடை வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதையும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா மீட்டர் பெர் செகண்டா மாத்திக்கணும். ஓகேவா? சோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 0 பிளஸ் ஆக்சலரேஷன் a இன்ட்டு t வந்து 5 நிமிஷம். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். அப்ப 5 நிமிஷத்துக்கு என்ன வரும்? 300 செகண்ட். 5 இன்ட்டு 60 300ன்னு வரும். ஓகே. சோ அப்ப இல்லைன்னா 5 இன்ட்டு 60ன்னு எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? a ஈக்குவல் டு 60 a இன்ட்டு 5 இன்ட்டு 16 இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க 0 தானே இருக்கு, இதை எடுத்து விட்டுறலாம். இப்போ a மட்டும் இங்க வச்சுட்டு இதை கீழே கொண்டு வந்தோம்னா 60 டிவைடட் பை 5 இன்ட்டு 16 இருக்கும். ஸோ இந்த 60 கேன்சல் ஆகிரும். அப்போ a ஈக்குவல் டு 1/5ன்னு கிடைக்கும். இதை ஃபர்தரா கேன்சல் பண்ணும்போது 0.2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ஆக்சலரேஷன் எவ்வளவு? 0.2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே. அடுத்த கொஸ்டின். GRSE னா என்ன சொல்லுவோம்? கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் signed an MOU with dash. ஓகே. சோ இந்த GRSE யாரு கூட MOU சைன் பண்ணிருக்காங்கன்னா நார்வேயோட காங்ஸ்பெர்க் கூட. ஓகே. சோ டு பில்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் போலார் ரிசர்ச் வெசல் ஃபார் சயின்டிபிக் மிஷன் இன் போலார் ரீஜியன். போலார் ரீஜியன்ல துருவ பகுதிகளில் போலார் ரிசர்ச் வெசல் PRV. ஓகே. சோ இதை வந்து இது பண்றதுக்காக நம்ம GRSE வந்து யாரு கூட சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா நார்வேயோட காங்ஸ்பெர்க் கூட சைன் பண்ணிருக்காங்க. ஓகே. இந்தியாவின் கார்டன் ரிசர்ச் அண்ட் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ். ஓகேவா? ஸோ யாரு கூட சைன் பண்ணியிருக்காங்கிறத பாருங்க. MOU எதுக்காகனா PRV உள்நாட்டு துருவ ஆராய்ச்சி கப்பலை உருவாக்குவதற்காக காங்ஸ்பெர்க் ஒசலோ. ஓகே. நார்வேயோட காங்ஸ்பெர்க் கூட என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்தியா வந்து எந்தெந்த கண்ட்ரி கூடலாம் எதுக்காக MOU சைன் பண்ணியிருக்காங்கிறத அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க படிச்சுட்டு போங்க. இப்போ நீங்க இந்த இதுல படிக்க வேண்டியது GRSE பாத்தீங்க அப்படின்னா நார்வே கூட நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு ஒப்பந்தம் வந்து பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த PRV அதாவது துருவ பகுதிகளில் ஆராய்ச்சி கப்பலை உருவாக்குவது இல்ல ஆராய்ச்சி மையங்களை உருவாக்குவதற்காக நார்வேயோட காங்ஸ்பெர்க் கூட சைன் பண்ணிருக்காங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின். அக்வாட்டிக் பிளான்ஸ் ஃப்ளோட் டியூ டு டேஷ். ஓகேவா? சோ நீர்வாழ் தாவரங்கள் பாத்தீங்கன்னா நீர்ல இருக்கு அப்படின்னா நீர்ல என்ன பண்ணுது? ஃப்ளோட் ஆகுது, மிதக்குது. அது மிதக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஏரன் கைமா. ஓகேவா? சோ ஏரன் கைமா தான் அதுக்கு காரணம். நீர்வாழ் தாவரங்கள் மிதப்பதற்கு காரணம் ஏரன் கைமா. ஓகே. சோ ஏரன் கைமா மிதவை வழங்கும் பெரிய காற்று இடைவெளிகளை கொண்ட ஒரு திசு. ஏரன் கைமா திசுவால தான் நீர்வாழ் தாவரங்கள் வந்து தண்ணியில என்ன ஆகுது? மிதந்துட்டு இருக்கு. ஓகே. அடுத்த கொஸ்டின். மெண்டல் ஸ்டடிட் 7 pairs ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே. இதுதான் கொஸ்டின். ஓகே. சோ அவர் வந்து எத்தனை மாதிரியான இதை வந்து எத்தனை பேர்ஸ் வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணாருங்கிறது தான் கொஸ்டின். சோ எதுல அவர் தன்னோட ஆராய்ச்சியை மேற்கொண்டாரு? பீஸ் அதாவது பட்டாணி செடியில தான் தன்னோட ஆராய்ச்சியை வந்து இது பண்ணாரு. அந்த 7 ஜோடிகள் வந்து எதை வச்சு அவர் எடுத்தாரு? அந்த கேரக்டர் என்னென்ன கேரக்டர் எல்லாம் எடுத்தாரு? ஒரு தண்டோட உயரம், பூவோட நிறம், காயோட வடிவம், காயோட நிறம், விதையோட வடிவம், விதையோட நிறை, பூவோட நிலை, இதை எல்லாத்தையும் வச்சுதான் அவர் என்ன பண்ணாரு? அந்த கேரக்டர் வச்சுதான் அவர் வந்து என்ன மெண்டல் வந்து தன்னோட ஆராய்ச்சியை மேற்கொண்டாரு. ஓகேவா? சோ மெண்டலை வந்து நாம என்ன சொல்லுவோம்? ஃபாதர் ஆஃப் ஜெனிடிக்ஸ், மரபியலின் தந்தைன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ எத்தனை பேர்ல இது பண்ணாரு? 7 பேர்ஸ். உங்களுக்கு எக்ஸாம்ல ஆப்ஷன்ல இருந்தது 7 6 8ன்றது இருக்கும். சோ நீங்க சூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 ஜோடிகள்ல தான் அவர் வந்து என்ன பண்ணாரு? பட்டாணி செடியில அவரோட ஆராய்ச்சியை வந்து என்ன பண்ணாரு? அந்த பண்புகள் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. நெட்டையான செடியை குட்டையான செடி கூடயும் அந்த மாதிரி கலப்பினம் பண்ணும்போது என்ன மாதிரி வருதுங்கிறத கண்டுபிடிச்சாரு. The scheme responsible for electrifying around 18,000 villages in India. சோ எந்த ஸ்கீம் மூலமாக 18,000 கிராமங்களுக்கு வந்து மின்சார வசதி வந்து செய்து கொடுக்கப்பட்டுள்ளது? தீன் தயாள் உப்தயா கிராம் ஜோதி யோஜனா. ஓகே. தீன் தயாள் உப்தயா கிராம் ஜோதி யோஜனா. ஓகே. இந்தியாவில் சுமார் 18,000 கிராமங்களுக்கு குறிப்பாக மின்சார வசதி இல்லாத கடைசி கிராமங்களுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டம் எது அப்படின்னா தீன் தயாள் உப்தயா கிராம் ஜோதி யோஜனா. Which of the following connects a bone to bone? அதாவது நம்ம எலும்பு இருக்கு. ஒரு எலும்பை இன்னொரு எலும்பு கூட கனெக்ட் பண்ணுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தசை நார். எலும்பை எலும்புடன் இணைப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லிகமெண்ட்னு சொல்லக்கூடிய தசை நார். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் ஏ கான்கேவ் மிரர் லைஸ். குழி ஆடியின் வளைவான மையம் டேஸ் ஆக இருக்கும். ஆடிக்கு முன்னாடி இருக்கும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். இந்தியா ரேங்க்ஸ் 38th globally in the global innovation index. கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. 38வது. அடுத்த கொஸ்டின்.
ஸோ இதுல வந்து பிஎம் மித்ரா பார்க்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிஎம் மித்ரா பார்க் ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல. ஓகே, சோ மத்திய பிரதேசல. அது போக பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து தொடங்கப்பட்ட ஸ்டேட் இதெல்லாம். தமிழ்நாட்டுல விருதுநகர்ல, தெலுங்கானால வாராங்கல்ல, உத்தரப்பிரதேசல லக்னோ, குஜராத்ல நவ்சாரி, கர்நாடகால கலாபுராகி, மகாராஷ்டிரால அமராவதி. சோ இந்த பிஎம் மித்ரா பார்க்க வச்சு உங்களுக்கு 2 விதமா கொஸ்டின் கேட்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஎம் மித்ரா பார்க் எந்த ஸ்டேட்ல இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா மத்திய பிரதேஷ் தான் ஆன்சர். அதே ஆப்ஷன்ல பிஎம் மித்ரா பார்க் இருக்கக்கூடிய ஸ்டேட்டை கொடுத்துட்டு ஆட் ஒன் அவுட் மாதிரியும் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் மெடல் டிட் இந்தியா வின் இன் த ஹாக்கி விமென்ஸ் ஏசியா கப்? பெண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கியில் இந்தியா எந்த பதக்கத்தை வென்றதுன்னு கேட்டிருக்காங்க. வெள்ளி பதக்கம். நெவர் அலோன் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஏஐ மென்டல் ஹெல்த் ஆப் இதை யாரு வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் டெல்லி, ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். எய்ம்ஸ் டெல்லி தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த நெவர் அலோன் ஏஐ ஆப்பை வந்து நமக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் குஜராத் டிக்ளேர் 2025 as the urban development year கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. எந்த ஸ்டேட் வந்து 2025 அர்பன் டெவலப்மெண்ட் இயர்னு சொல்லியிருக்காங்க. சோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் குஜராத். ஓகே, சோ 2025 நகர்ப்புற மேம்பாட்டு ஆண்டாக அறிவித்த அந்த மாநில அரசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத். ஓகே, அடுத்த கொஸ்டின். த ஆத்தர் ஆஃப் ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர் இதோட ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் இந்தியாஸ் டீப் ஸ்ட்ரைக் இன்சைடு பாகிஸ்தான். யாரு அப்படின்னா டைனி தில்லியன். ஓகேவா, சோ தில்லன். சோ நீங்க ஏதாவது ஒரு பார்ட்டோட நேம் மட்டும், அவரோட நேம்ல ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஆப்ஷனை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ நீங்க அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு போங்க. இந்த கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் நவம்பர் 27ஆம் தேதி எழுத போறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸோட ஐடியா எதுவுமே இருக்காது. ஆனா இந்த லாஸ்ட் ஷிஃப்ட் இல்ல மிடில்ல வரக்கூடிய ஷிஃப்ட்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஒவ்வொரு ஷிஃப்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க, அப்ப அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிக்கும்போது லாஸ்ட் மினிட்ல 8ல இருந்து 10 மார்க் வரைக்கும் உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். According to the Civil Registration System report, which state record the lowest sex ratio at the birth in 2023? So சிஆர்எஸ் ரிப்போர்ட் படி எந்த ஸ்டேட்ல வந்து லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல. குடிமை பதிவு முறை அறிக்கையின்படி 2023ஆம் ஆண்டில் எந்த மாநிலம் மிக குறைந்த பாலின விகிதத்தை பதிவு செய்துள்ளது, எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட். அடுத்த கொஸ்டின். அட்வால் சிவாக்ஸ். ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா உள்ள ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், எல்லா கொஸ்டினையும் அப்படியே படிச்சிருங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸும் படிச்சுட்டு போங்க. இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மலேரியாவுக்காக நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு தடுப்பூசி அட்வால் சிவாக்ஸ். இந்த வேக்சின் வந்து எங்க தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுல தயாரிச்சிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். அட்வால் சிவாக்ஸ் வந்து எங்கு தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி, இந்தியாவுல இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து தயாரிச்சிருக்காங்க. 28th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ் எங்க நடந்திருக்கு, விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்ல. 28th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ் எங்க நடந்திருக்குன்னா விசாகப்பட்டினத்துல. இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆயிருக்கு. 28வது தேசிய மின் ஆளுமை மாநாடு எங்க தொடங்கியது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல. பைராபி சைராங் ரயில்வே கனெக்ட் பைராபி டு சைராங். ஓகேவா, பைராபிங்கிறது அஸ்ஸாம்ல இருக்கக்கூடியது. ஓகே, அஸ்ஸாம் டு மிசோரம் பார்டர்ல இருக்கக்கூடியது. ஓகே, சோ இந்த சைராங் பாத்தீங்கன்னா ஐஸ்வால்ல இருக்கக்கூடியது. ஓகே, பைராபி சைராங் ரயில்வே கனெக்ட் எந்த 2 இத வழித்தடங்களை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, இதுவும் ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான். அடுத்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் அட்டல் இனோவேஷன் சென்டர் ஓபன்ட் எங்க ஓபன் பண்ணிருக்காங்க, அபுதாபி யுஏஇ. இந்தியாவின் முதல் வெளிநாட்டு அட்டல் புதுமை மையம் திறக்கப்பட்டது எங்கன்னா அபுதாபி யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். Which world's first digital tribal university was launched by Ministry of State for Tribal Affairs, Durgadas UK in New Delhi? உலகின் முதல் டிஜிட்டல் பழங்குடி பல்கலைக்கழகம் எது? பழங்குடியினர் விவகாரங்களுக்கான இணையமைச்சர் துர்காதாஸ் உகே புதுடெல்லியில் தொடங்கி வைத்தார். எது அப்படின்னா ஆதி சான்ஸ்கிருதி. இது எங்க தொடங்கியிருக்காங்கன்னா டெல்லியில தொடங்கியிருக்காங்க. உங்களுக்கு அந்த அந்த பல்கலைக்கழகத்தோட நேம் என்ன அப்படின்னும் கேட்கலாம், எங்க தொடங்கியிருக்காங்கன்னு கேட்கலாம், யாரு தொடங்கியிருக்காங்கன்னு கேட்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட் தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். Who won the title of French Open in 2025? யாரு வின் பண்ணிருக்கா? கரோலஸ் ஆல்கரைஸ். Prime Minister Modi inaugurated Semicon India 2025.
எங்க செமிகான் இந்தியா 2025 எங்க தொடங்கி வச்சிருக்காரு? டெல்லியில. யாஷோ பூமி, டெல்லி. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் போர்ட் பேஸ்டு கிரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட் வாஸ் ரீசன்ட்லி இனாகிரேட்டட் அட் எங்க? தமிழ்நாடு. ஓகே, தூத்துக்குடி, தமிழ்நாடு. கிரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் வந்து எங்க இனாகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல. யூத் அபியாஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ். ஓகே, இது 2025ல அந்த யூத் அபியாஸ் எங்க நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா யூஎஸ்ல. அடுத்து யூத் அபியாஸ் 2025 பயிற்சி என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான வருடாந்திர இருதரப்பு பயிற்சியாகும். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பயிற்சி தான் என்னது? யூத் அபியாஸ். விக்ரம் 3201 பாத்தீங்க அப்படின்னா உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மைக்ரோ ப்ராசஸர்ஸ், அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 32 பிட் ஸ்பேஸ் கிரேட் மைக்ரோ ப்ராசஸர் எது அப்படின்னா விக்ரம் 3201. ஹூ ஒன் த சாப் U17 விமென்ஸ் சாம்பியன்ஷிப்? யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியா வின் பண்ணிருக்காங்க. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ ஷிப்ட் 2 and 3ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட PDF எல்லாமே ஃப்ரீ மெட்டீரியல்ல உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நீங்க ஒரு 65 மார்க் 60 மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்க மார்க் டெஸ்ட்ல அப்படின்னா ப்ரீவியஸ் ஷிப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு போகும்போது இப்பெல்லாம் 5 கொஸ்டின் வரைக்கும் ப்ரீவியஸ் ஷிப்டோட கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் படிக்கும்போது மினிமம் 8 கொஸ்டின் மேக்ஸிமம் 10 கொஸ்டின் உங்களால அட்டன் பண்ண முடியும். அப்ப 60 இப்போ வீட்ல இருந்து அட்டன் பண்ணும்போது மார்க்ல 60 மார்க் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த அனாலிசிஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக் படிக்கும்போது கண்டிப்பா உங்க ஸ்கோர் வந்து 70 கிட்ட இம்ப்ரூவ் ஆகும். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 0.5 மார்க் 0.25 மார்க்குமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் தான். ஸோ அதனால கரெக்டா வந்து அனாலிசிஸை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். PDF எல்லாமே ஃப்ரீ மெட்டீரியல்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி படிங்க. இப்பதான் மேம் ரயில்வே படிக்கிறேன், SSC படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. NTPC 2025 இப்ப நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இல்லையா, இதுக்கான எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 2026ல இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும், நான் ஒரு பிகினரா இருக்கேன், 0 லெவல்ல இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே எந்த ஒரு எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா காலேஜ் படிக்கும் போதே எக்ஸாமுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கிடைக்கிற வாய்ப்பையும் உங்களோட வயசையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து குரூப் டி போறவங்க அனாலிசிஸ் பார்த்துட்டு போங்க. எக்ஸாம் பத்தி எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.